ஹே guys, வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம். காலையில் என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணுறதுல இருந்து நைட்டு என்ன படம் பார்க்கலான்ற வரைக்கும் நாம் ஏதாவது ஒரு முடிவு டெய்லி எடுத்துகிட்டே தான் இருக்கோம். வேலைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது, லீவில் எந்த இடத்துக்கு வெளியே போகிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, என்ன வேலையை தேர்ந்தெடுக்கிறது, எப்படிப்பட்ட பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவெடுத்தே தான் ஆகணும். சில முடிவுகள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு எந்த ஸ்கூல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுன்ற மாதிரி. சில முடிவுகள் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கும். அதாவது இன்னைக்கு வேலைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகலான்ற மாதிரி. இப்படி பல ஈஸியாக முடிவெடுக்கிற விஷயங்களும் இருக்குது, கஷ்டமாக முடிவெடுக்கிற விஷயங்களும் இருக்குது. டெசிஷன் மேக்கிங் நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்பவே தேவையான ஒரு ஸ்கில். ஃபர்ஸ்ட், டெசிஷன் மேக்கிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டும் தகவல்களை சேகரிச்சும் அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக வேறு சில முடிவுகளோட கம்பேர் பண்ணி மதிப்பிட்டு பார்க்கறது மூலமாகவும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நடக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங். ஏற்கனவே இருக்கிற ஆப்ஷனில் இருந்து ஒரு முடிவை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சிறந்த முடிவை எடுக்கிறீங்களோ அவ்வளோ சிறந்த டெசிஷன் மேக்கராக நீங்கள் ஆவீங்க. அதாவது படிப்படியாக முடிவெடுக்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறதால பல சாய்ஸ் இருக்கும்போதும் கூட அதில் சரியான முடிவை தேர்ந்தெடுக்க முடியும்னு ரிசர்ச் சொல்லுது. அப்படி சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்க உதவுற 7 ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த டெசிஷன். எந்த விஷயத்தில் முடிவெடுக்க போறீங்கன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எதை பற்றி முடிவெடுக்க போகிறோம்னு நல்லா தெரிஞ்சாதான் என்ன முடிவு சரியானதாக இருக்கும்னு தெரியும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற முடிவு உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்ல முடிவாக அமையணும். ஸ்டெப் 2, கேதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை சேகரிங்க. எந்த விஷயத்தை பற்றி தகவல் தேடுறீங்கன்றதை பொறுத்து ஆன்லைன்லேயோ இல்லை புக்ஸ்லேயோ இல்லை வேறு சோர்ஸ் மூலமாகவோ தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 3, ஐடென்டிஃபை த ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆல்டர்னேட்டிவை என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க. தகவல்களை சேகரிக்கிறது மூலமாகவே வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துடும். இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை கூட சேர்த்துக்கலாம். உங்களோட கற்பனையையும் சில கூடுதலான தகவல்களையும் யூஸ் பண்ணி புது வழிகளை கூட நீங்கள் உருவாக்கலாம். ஸ்டெப் 4, வெய் த எவிடன்ஸ். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் வழியையும் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்றத முன்னாடியே யோசிச்சு பாருங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ் வழியை யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்னு ஆர்டர் வைஸ் லிஸ்ட் போட்டு வைங்க. இப்படி பண்ணுறதால நீங்கள் உங்கள் கோலை அடையிறதுக்கான சரியான முடிவை தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்டெப் 5, சூஸ் அமாங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். தகவல் எல்லாம் சேகரித்து ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்ததுக்கப்புறம் அதில் இருந்து உங்களுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவு போன ஸ்டெப்பில் போட்ட லிஸ்ட்டில் 1 இருந்து 4 இருக்க ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸில் ஒன்றா தான் இருக்கும். ஸ்டெப் 6, டேக் ஆக்ஷன். ஸ்டெப் 5 எடுத்த முடிவை செயல்படுத்த இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஸ்டெப் 7, ரிவ்யூ யுவர் டெசிஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். கடைசி ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்த முடிவோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்து அது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சி அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு பொருத்தமானதாக இருக்குமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. இப்படி பண்ணுறதால ஒருவேளை இன்னும் ஏதாவது தகவலை விட்டிருந்தாலோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரிய வந்தாலோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் முடிவெடுக்க சுலபமாக இருக்கும். அந்த முடிவும் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலலாம் முடிவெடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் முடிவை சரியாகவும் சுலபமாகவும் எடுங்க. எந்த ஒரு டெசிஷனை எடுக்கணும்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சீக்கிரமாகவும் முடிவெடுக்கலாம், இல்லை நல்லா யோசித்து தாமதமாகவும் முடிவெடுக்கலாம். ஆனால் சரியான முடிவை எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் டெசிஷன்ஸ் தட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபாரெவர் அப்படின்னு கேரி ரசல் சொல்லியிருக்காரு. அதாவது சில சமயங்களில் சின்ன சின்ன முடிவுகளால் உங்கள் லைஃபே முழுசாக மாறிடும்னு சொல்லியிருக்காரு. விக்டோரியா ஒடிசா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்வேஸ் மேக் டெசிஷன்ஸ் தட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் இன்னர் பீஸ். அதாவது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குற முடிவுகளை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல சிறந்த எழுத்தாளர்களும் கவிஞர்களும் டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பல இடங்களில் பல விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் சொன்ன 7 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.